தாவைக்க சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் விஜய். தாவைக்க சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் விஜய். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். தாவைக்க சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் விஜய். விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. இன்று பனையூரில் நடைபெற்ற தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் சேர்ந்து ஒருமனதாக சட்டமன்ற கட்சி தலைவராக தாவேகா விஜயை தேர்ந்தெடுத்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஆலோசனை கூட்டத்தில் ஒருமனதாக முடிவெடுத்திருக்கிறார்கள். அடுத்தது அந்த அறிக்கையை முழுமையாக குறிப்பாக எம்எல்ஏ ஆதரவு பெற்ற நிலையில் முதலாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்ற ஒப்புதல் கடிதமும் குறிப்பாக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் பெறப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த ஒப்புதல் பெற்ற கடிதத்தை முழுமையாக அவங்க சேகரித்து வைத்து அதன் அடிப்படையில் ஆளுநரிடம் குறிப்பாக ஆட்சி அமைக்க கோரி ஒரு கடிதம் அனுப்புவது மரபாக அந்த மரபை முழுமையாக அடுத்தடுத்து அவர் கடைபிடிப்பாக எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தற்செயலில் நடந்து முடிந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது சட்டமன்ற கட்சி தலைவர் மற்றும் கொறடா உள்ளிட்ட அடுத்தடுத்து மிக முக்கிய பொறுப்புகள் அடுத்தடுத்து அவர்களுக்கு வழங்கப்படும். அந்த அடிப்பில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கிய முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே ஆட்சி அமைப்பது தொடர்பாகவும் யாருடன் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை ஒருபுறம் நடைபெற்று வந்தாலும் அதன் தொடர்பாக முக்கிய நிர்வாகிகள் தாவேகா விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். அந்த ஆலோசனைக்கு பிறகுதான் இந்த சட்டமன்ற கட்சி உறுப்பினருடனும் அந்த ஆலோசனை மேற்கொண்ட பிறகு தனித்தனியே அவருடைய ஒப்புதல் கடிதம் வாங்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்து என்னென்ன செய்ய வேண்டும், குறிப்பாக அந்த மற்ற கட்சிகள் கூட்டணி தொடர்பாகவும் ஆட்சி அமைப்பது தொடர்பாகவும் குறிப்பாக எங்கு குறிப்பாக ஆட்சி பதவியேற்பில் எவ்வாறு செய்யலாம் உள்ளிட்டவை குறித்து கூட இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டதாக கூட தகவலாக இருக்கு. அந்த அடிப்படையில் தான் சட்டமன்ற கட்சி தலைவராக ஒருமனதாக தாவேகா தலைவர் விஜய் தேர்ந்தெடுப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத். தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் கடிதம் அனுப்பியிருக்கிறார் விஜய். தாவைக்க சட்டமன்ற கட்சி தலைவர் ஆக விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். நேற்று தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றப்பட இருக்கிறது. இந்த நிலையில் சென்னை பனையூரில் நடைபெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உடனான ஆலோசனை கூட்டத்தில் ஒருமனதாக தாவைக்கு சட்டமன்ற கட்சி தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர் நௌஷாதிடம் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். நௌஷாத், தாவேக தலைவர் விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார். 108 இடங்களை கைப்பற்றியிருக்கிறார். இன்னும் பெரும்பான்மை தேவைப்பட இருக்கக்கூடிய சூழலில் எந்த கட்சியிடம் அவர் ஆதரவு கோர இருப்பதாக தகவல் ஏதேனும் கிடைத்திருக்கிறதா? விரும்பின தனலட்சுமி, இந்த தேர்தல் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மிகப்பெரிய ஆளும் கட்சியை வீழ்த்திவிட்டு குறிப்பாக தாவேகா முன்னிலை பெற்றிருக்கிறது. அது பெரும்பான்மையாக பெறவிட்டாலும் கூட 108 இடங்கள் பிரதானமாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக வந்திருக்கு. அடுத்து அதிமுகவும் குறிப்பிட்ட இடங்களை பெற்றிருக்கிறார்கள். இந்த பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் 118 இடங்கள் தேவைப்படுகிறது. 108 இடங்களை வெற்றி பெற்றாலும் மீதமுள்ள இடங்களை எவ்வாறு பூர்த்தி செய்து ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் கோருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு நீடித்திருக்கிறது. இருந்த போதிலும் கூட தாவேகா கூட்டணிக்குடன் குறிப்பாக இந்த கூட்டணி கட்சிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி குறிப்பாக ஆட்சி அமைக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் மிக முக்கியமாக ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பாக காங்கிரஸோட கூட்டணி வைப்பதாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பல்வேறு கட்ட பேச்சு ஈடுபட்ட பிறகு தமிழகத்தில் கூடிய நிர்வாகி காரணமாக காங்கிரஸ் மிக முக்கியமாக திமுகவுடன் வைத்ததாக கூட தாவேகா தரப்பிலும் காங்கிரஸ் இரண்டாம் கட்டத்திலே கூட தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்திருந்தார்கள். இருந்த போதிலும் இப்போது இருக்கக்கூடிய சூழல் குறிப்பாக திமுக தலைவரே தோல்வியுற்றிருக்கிறார். திமுக பிரதான எதிர்கட்சியாக வந்திருக்கிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? காங்கிரஸ் நிலைப்பாடு குறிப்பாக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் 5 வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர் தாவேகா ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் அவருக்கு அமைச்சரவையில் உரிய அங்கீகாரம் கிடைக்கும் என்ற சூழலும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இது சரியான முறையில் காங்கிரஸ் தக்க வைத்துக் கொள்ளுமா? குறிப்பாக ஏற்கனவே ராகுல் காந்தி தாவேகாவுடன் சேர்ந்து பயணிக்க வேண்டும் உள்ளிட்டவை குறித்து ஏற்கனவே அவங்க காங்கிரஸை சேர்ந்த நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகள் பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும் குறிப்பாக மாநில உள்ளிட்டவை கடந்த முறை கருத்து தெரிவித்தார்கள். அது என்ற போல சூழலுக்கு என்ற எதிர்பார்ப்பு கூடிய இன்று தற்சமயம் கிருஷ்ணோட தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதுபோலும் இருந்தாலும் கூட இடதுசாரி கட்சிகள் கம்யூனிஸ்டுகளும் சரி அல்லது விசிகா உள்ளிட்ட கட்சிகளுடன் இதுவரைக்கும் தாவேகா தரப்பிலிருந்து அழைப்பு வரவில்லை என்றும் அழைப்பு வந்தால் அது குறித்து முடிவெடுப்போம் என்ற அறிவாலயத்தில் குறிப்பாக
குறிப்பாக திமுக எதிர்க்கட்சி தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்த பிறகு அந்த பத்திரிகா சந்திப்பில் அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்கு பிறகு குறிப்பாக அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் ராஜினாமா கடிதத்தை குறிப்பாக முதல்வராக இந்த ராஜினாமா கடிதத்தை ஸ்டாலின் ஆளுநர் ஒப்படைத்திருக்கிறார். அவரும் குறிப்பாக அதை ஏற்றுக்கொண்டதாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இப்போது அடுத்த அரசு பதவியேற்கும் வரை காபந்து முதல்வராக ஸ்டாலின் இருப்பார். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க விஜய் யாரை எந்தெந்த கட்சியை கூட்டணி கலைப்பார் எதிர்பார்ப்பில் தான் இந்த ஆலோசனை கூட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் தான் மிக முக்கியமாக எம்எல்ஏக்களை சந்தித்து ஆலோசனை முன்பாக மூத்த நிர்வாகிகளுடன் ஒரு அறையில் அமர்ந்து தாவேகா தலைவர் ஆலோசனை மேற்கொண்டதாகவும் அந்த ஆலோசனைக்கு பெற்ற பிறகுதான் எதிர்க்கட்சி தலைவராக, அதாவது குறிப்பாக சட்டமன்ற கட்சி தலைவராக தாவேகா விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரிடம் தனியே ஒப்புதல் கடிதம் வாங்கியதாக கூட தெரிகிறது. இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக வெளி மாவட்டத்தில் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் இங்கேயே அறையெடுத்து தங்க வேண்டும், குறிப்பாக மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் வீடு தங்க வேண்டும் என அறிவுறுத்திருப்பதாகவும், இங்கே கூடிய சென்னையை சேர்ந்த சட்டமன்றங்கள் அவரவர் இல்லத்தில் தங்க வேண்டும் என அறிவுறுத்திருப்பதாக கூட தகவல் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக கூட தகவலியாக இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த ஒப்புதல் கடிதம் சட்டமன்ற கட்சி தலைவராக விஜய் தேர்வு, அடுத்தடுத்து தாவேகாவோட நகர்வு என்னென்ன என்ற எதிர்பார்ப்புகளில் தான் தொடர்ந்து இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.